ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்திலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக இருந்து வருகிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வீடுகளிலே நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த நாள் வரைக்கும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். குறிப்பாக இந்த நெருக்கமான நாட்களிலும் கூட தேவன் நமக்கு துணையாய் இருந்து வருகிறார். தேவன் நமக்கு பக்கபலமாய் இருந்து வருகிறார். தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறார். அவருடைய கிருபைக்காய், அன்பிற்காய், தயவுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த நாளின் ஆராதனையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக தேவாவியானவர் இந்த ஆராதனை முழுவதிலும் நம்மோடு இருந்து இந்த ஆராதனையிலே தேவாவியானவர் நம்மோடு இடப்படும்படியாக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும் ஆவியிலே கர்த்தாவே உமது கிருபையினாலே நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இருப்பதாக. ஒவ்வொரு வீடுகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி நீர் இந்த நாட்களிலே உமது கர்த்தாவே சபையை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனை ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்க போகிற உம்முடைய வார்த்தை அனைத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் காலை நேரத்திலும் ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன் இந்த பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். பாடுவோம். ஆண்டவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன். வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன். பாடியும்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே வாழ உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதினமோ அனல் மூட்டி எழுப்பிடுமே. ஆவியானவரே
நிறைவாயிரங்கட்டுமே இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டுமே இந்த வேளையிலே. மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைத்திடவே எழுப்பிடும் வாலிபரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுவே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டுமே இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டுமே இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டுமே இந்த வேளையிலே. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. The song that we sang now is an invitation to the Holy Spirit to come fill us. It is an invitation to fill us with His joy, to fill us with His anointing, that we, like David, would praise Him with joy and gladness in our hearts. And this morning, wherever we are, shall we lift our hands up and thank God for His Holy Spirit, who is our comforter, who is our counselor, who is our guide. நம்முடைய தேற்றரவாளனாகிய, நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கிறவராகிய, மீட்பு நாளுக்கு என்று முத்திரையாய் அருளப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்திலே நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே ஹல்லேலூயா கூடி இருக்கிற நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இந்த புதிய பரிசுத்தமான ஓய்வுகளை கூட்டி கொடுத்த தெய்வம் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் வரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபையாய் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை இந்த நாளை கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. Thank you Lord, thank you Jesus, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே. El Shaddai, El Shaddai. அதிகாலை ஸ்தோத்திரபலே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலே அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திரபலே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை.
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's open our mouth and praise the living God. Tell him his characters. அவருடைய குணாதிசயங்களை சொல்லி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி ஏந்து சுமந்து தப்பித்து வந்தாரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தின் பாதையிலே, நெருக்கத்தின் பாதையிலே, தாகத்தின் பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே, தடையின் பாதையிலே நடத்தி வந்தாரே. நாம் போகிற நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். அவர் செய்த நன்மை நினைத்து பாடுவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே சொல்லுவோம். அளவெல்லாம் அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் தாங்கி. எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலே கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு அப்பா நமக்கு பலத்தை கொடுத்தாரே. கை உயர்த்தி சொல்லுவோம். Raja, thank you Lord. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுது ரட்சிப்பை உயர்த்திடுவேன். தவிர வேற என்ன செய்ய முடியும்? அப்பா நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்கள் பாட போதாது. என்னுயிர் காலம் முழுது ரட்சிப்பை உயர்த்திடுவேன். எல்லாரும் கை வைத்து சொல்லுவோமா? இயேசுவே
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உம்முடைய கரத்திலே ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? Hallelujah. Let's surrender our body, soul and spirit in the holy altar. Before we could worship Him, before we could praise His wonderful name, let us surrender ourselves. ஜீவபலியாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக அந்த பரிசுத்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? Thank you Jesus. என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். சொல்லுங்க. என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு நாளும் நாம் வாழ முடியாது. ஒரு நிமிடமும் ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்ல முடியுமா? எனது உயிரும் எனது மீட்பும் எனது எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இந்த நாளிலிருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனது ஆற்றலும் நீயும், எனது வலிமையும் நீயாவா. எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா. எனது அருணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. எனது அருணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? He is my everything. Hallelujah. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். Hallelujah. How many of you can say that Jesus is my everything? எனக்கு எல்லாம் இயேசு. சொல்லுங்க. எல்லாம் எனக்கு இயேசு. எல்லாம் எனக்கு இயேசு. He is my everything. Hallelujah. Come on, lift up your hands and look at him and say, He is my everything. He is my all. He is my everything, both great and small. He makes my life complete, make everything new. He is my everything. He is my all. Hallelujah. அவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாம் என் இயேசுவே,
எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினோ எல்லாம் அவரே, புதிதாயன் ஜீவியோ மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றும். You make my life complete, make everything new. You are my everything. You are my all. வசனம் சொல்கிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை மாறாதென்று. Hallelujah. The whole world may turn upside down, whole people may come against you, but let me tell you, the one, hallelujah, has called you is faithful. Hallelujah. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? Thank you Jesus. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சந்தோஷம் சொல்வோம், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கர்த்தரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. மலையே நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாதது. ஆமென். என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. காலைவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக கர்த்தரை ஆண்டவரை ஆராதிப்போமா? Shall we all stand up? நாம் எல்லாம் எழுந்து நம்ம இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரமசற்குருவே நமஸ்காரம். இதயத்தின் ஆழத்திலிருந்து அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சிற்றே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சிற்றே சதா நமஸ்காரம். சேர்த்து பாடுவோம். பரிசுத்த ஆவியை நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம். அருவிய அடியா அகத்தினில்
நமஸ்காரம். அருவியாய் அடியான் அகத்தினில் வசிக்கும் அரிய சிற்றே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயமான பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய புகழை பாடுவேன். ஹல்லேலூயா. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? Thank you Lord. தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுவே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுவே. ஆமென். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். The very purpose of God creating you and me is to praise the living God. நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தது காரணமே அவர் எப்பொழுதும் துதிப்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்ல சொல்லவே ஹல்லேலூயா உள்ளமெல்லாம் துள்ளுதலவா. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் அந்த நாமத்தை சொல்லுகிற வேளையில அந்த அன்பை, அந்த இனிமையை ருசி பார்த்திருக்கிற அனுபவம் நம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆராதனை முடிப்பதற்கு முன்பதாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எத்தனை பேருக்கு அந்த நெருங்கிய அந்த அன்பு இருக்கு, அந்த பாசம் இருக்கு, அந்த இணைப்பு. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்களேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதயம்
உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். Alleluia, 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 we bow down to give you all the honor, glory and praises. எல்லா கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Please be seated. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I give to all the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். What a great joy to come together as saints of God to praise and worshiping the living God, the King of Kings and the Lord of Lords. ஜீவனுள்ள தேவன் அவர், ராஜாதி ராஜன் அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர். நாம் ஒருமித்து அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க இவ்வாறாக நம் ஆவியிலே ஒருமனப்படுவது எத்தனை மகிழ்ச்சியாய் இருக்கிறது. Somebody shout a big hallelujah. 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 God is good. All the time. And all the time. God is good. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We will straight away go to the word of God. நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்லுவோம். Today Pastor Sundar Singh will bring the word of God. இந்த நாளிலும் கூட போதகர் சுந்தர் சிங் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். Let's wait in the presence of God to receive the word of God. தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பெற நாம் காத்திருப்போம். Before going to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக we'll hear a special song. ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்போம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah, 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 hallelujah. பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். அல்லேலூயா பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். நல்லேசரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா நேசரை வாழ்த்திடுவோம். விடுதலை வாழ்விலே தந்தார். உள்ளன் கையிலே வரைந்தார். விடுதலை வாழ்விலே தந்தார். வானதி வானவர் பரிசுத்த இரட்சகர் நம் வாழ்வின் சொந்தமாய் மலர்ந்தார். வானதி வானவர் பரிசுத்த இரட்சகர் நம் வாழ்வின் சொந்தமாய் மலர்ந்தார். அல்லேலூயா பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். அல்லேலூயா பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். நல்லேசரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா நேசரை வாழ்த்திடுவோம்.
சரீரம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தம். ஆவி ஆத்ம சரீரம் முழுதும் என் அன்பர் இயேசுவின் சொந்தம். பரிசுத்தப்படுத்துவார், பூரண மருளுவார், வருகைக்காய் ஆயத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்துவார், பூரண அருளுவார், வருகைக்காய் ஆயத்தப்படுத்துவார். ஓ அல்லேலூயா பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். அல்லேலூயா பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். நல்லேசரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா நேசரை வாழ்த்திடுவோம். பரலோக வாழ்வெந்தன் சொந்தம், நேசர் இயேசுவுடன் பந்தம். பரலோக வாழ்வெந்தன் சொந்தம், நேசர் இயேசுவுடன் பந்தம். பாடுவேன், துதிப்பேன், பரவசமடைவேன், அவரோடு அந்நாளில் பரப்பேன். பாடுவேன், துதிப்பேன், பரவசமடைவேன், அவரோடு அந்நாளில் பரப்பேன். ஓ அல்லேலூயா பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். அல்லேலூயா பாடி நாம் ஆனந்தமாய் கூடி நம் தேவனை போற்றிடுவோம். நல்லேசரை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா நேசரை வாழ்த்திடுவோம். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். My loving greetings to each one of you in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை ஆராதிக்க அவரை உயர்த்த தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். And I want to at the beginning thank God for his grace to gather together in one spirit to worship and praise him. உங்கள் மத்தியிலே நிற்கும்படி தேவன் தந்த கிருபைக்காய் மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். And I again thank God for his grace for me to stand here before you. இந்த நாளுடைய செய்திக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16-17 வசனங்கள். And for today's meditation shall we now turn to the first letter to Thessalonians chapter 4. 1 Thessalonians chapter 4. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 Thessalonians chapter 4 verses 16 and 17. For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ will rise first. Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and thus we shall always be with the Lord. தேசத்திலே நடைபெறும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் வருகையை குறித்த அடையாளங்கள் நிறைவேறுகிற ஒன்றாயிருக்கிறது. When we see what things are happening, what incidents are happening all around us in our various nations, we need to understand, or we can understand, that the Lord's coming is very near. மத்தேயு 24 அதிகாரத்திலே கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றும் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். And when we go to Matthew chapter 24, there we read Jesus saying that in the last days there will be plagues, there will be distress, there will be wars, and all these are the beginning of
the end. நாம் வாசித்த வசனத்திலே 2 வார்த்தைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒன்று எதிர்கொண்டு போக, அடுத்தது எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். In the passage that we read just now, we read 2 words. Those who go to meet the Lord and they will be caught up with him. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருகிற அதே வேளையிலே பூமியிலிருந்து ஒரு கூட்டம் மேலே செல்லுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. The time or the moment when Jesus comes down from heaven to the earth, there will be a group of people going forward to meet the coming Lord Jesus. அப்படி செல்லுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவும் நடு வானத்திலே சந்தித்துக் கொள்வார்கள். And the word of God says that Jesus and the people who are going forward to meet him will meet in the mid-air. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. And the coming of the Lord Jesus Christ is very near. அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது, வருகை மிகவும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் சமீபமாய் இருக்கிறது. And the time for us to be taken up in our Lord's coming is very soon. எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here the word says, we shall be caught up. கர்த்தரே நம்மை எடுத்துக்கொள்ளுவார். The Lord himself will take us. வெளிப்படுத்தல் 3:11 வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றிக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in the book of Revelations, the Lord says that he is coming soon, and he wants us that we must not allow anybody to snatch away the crown that the Lord gives us. இயேசு எந்த நிமிடம் வருவார் என்ற பயத்தோடு கூட நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. It is important that we prepare ourselves with that holy fear, knowing that Jesus is going to come anytime soon. எனவே அவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். And it is important that we are aware of the truths concerning how we must prepare ourselves for his coming. கர்த்தருடைய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And it is important that we are aware about who will be taken up when the Lord comes. எல்லோருமே நாங்கள் கர்த்தருடைய வருகையிலே செல்வோம் என்று சொல்வார்கள், ஆனால் யாருக்காக கர்த்தர் வருகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். We find a lot of people saying, I'm preparing, or I'm going to meet Jesus when he comes, but we need to understand that Jesus comes for a group of people. வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட தகுதியான ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்மிலே காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. It is essential that each one of us has the spiritual experiences that are required to be taken up when the Lord Jesus comes. இல்லாவிடில் அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட வேண்டிய நிலையாய் காணப்படும். Otherwise, there will occur a situation where we will not be taken up when the Lord comes. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு யோவான் 3:5 வாசிக்கிறோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாபிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. And in the gospel according to St. John chapter 3 and verse 5, Jesus says that only one who is born of water and of the Spirit will enter the kingdom of heaven. நாம் ஞான ஸ்நானத்தினாலே பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We must be born in baptism. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, We must be filled with the Holy Spirit. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், We need to have fellowship with the saints. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டிய நிலை, And we need to be renewed and transformed in our minds. நாள்தோறும் அவர் வருகைக்கு நாம் விழித்து காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். And we need to be always alertful and watchful, waiting for the Lord to come. இன்னைக்கு अनेகர் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நடக்கக்கூடிய காரியமா என்று சொல்லி யோசிக்கிறார்கள். And today there are people who even begin to question, is the Lord truly going to come? வேதத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே When we see the Bible, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த சரீரத்தோடு கூட மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். Jesus who died, he rose again and he was taken up to heaven, or he ascended into heaven with his transformed body. எலியா தீர்க்கதரிசியும் கூட நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் தேவ சித்தப்படியாக உயிருடன் பரலோகத்திற்கு சுழல் காற்றிலே ஏறி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். And when we see the prophet Elijah, he was a man of suffering like us. However, it was in his body that he was taken up to heaven in a whirlwind. ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையாய் காணப்படுகிற ஏனோக்கும் கூட தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே காணப்படாமல் போனான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். And in the book of Genesis, we read about Enoch, the 7th generation of Adam, who was walking with the Lord, and one day he was not found anywhere because the Lord had taken him. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நடக்கக்கூடிய ஒன்று. வேதத்திலே அதற்கு சாட்சிகள் காணப்படுகிறது. Taken up by the Lord is something very realistic, it is very true, and the scripture talks about it. இன்னொரு சந்தேகத்தை கூட சொல்லுகிறார்கள், மரித்தவர்களுடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுமா என்று சொல்லி ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. And there is another group of people who ask, is it really possible medically for the body to be taken up? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து பரமேறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். When we read about the Lord Jesus Christ, the scripture says that he was buried, he rose again, and he ascended into heaven. மோசே மரித்த பிற்பாடு தேவனே அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு சரீரத்தோடு கூட பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி யூதாவிலே வாசிக்கிறோம். And when we read about Moses, we find that after Moses died, the Lord buried him, but after a certain period, him also was taken up by the Lord. உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட எலியாவுடன் சேர்ந்து மோசேயும் இயேசுவும் அங்கே கூடி பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். And we see on the Mount of Transfiguration, Prophet Elijah and Moses in their resurrected body speaking with our Lord Jesus Christ. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் கிறிஸ்துவின் வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். And it is with this understanding that we need to know that the Lord's coming is very soon. தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்ல வேத வாக்கியத்தின் பிரகாரமாக அவருடைய வருகை அதிசீக்கிரமாய் காணப்படுகிறது. And the word of God says the righteous will be taken before he sees distress. The Lord's coming is very soon. ஏசாயா 26:20 வாசிக்கிறோம், என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in the book of Isaiah chapter 26 and verse 20 we read, come my people, enter your chambers and shut your doors behind you, hide yourself as it were for a little moment until the indignation is past. இந்த வசனங்களின்படி பார்த்தால் உபத்திரவ காலத்திற்கு முன்பாக அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். And in the light of all these scriptures, we can very well understand that before the tribulation happens, the church of Christ will be taken up by the Lord. ஆகவே ஆண்டவருடைய வருகை மிக சமீபமான ஒன்றாய் இருக்கிறது. So we need to be aware that the Lord's coming is very soon. அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆவிக்குரிய ஒரு சில அனுபவங்கள் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. It is essential for us to have spiritual experiences that are required to be taken up when the Lord comes. இதை குறித்து இந்த காலைவேளையிலே நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And it is about these spiritual experiences that we are going to meditate upon this morning. இந்த செய்தியினுடைய தலைப்பு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட தேவையான ஆவிக்குரிய அனுபவங்கள். The title of today's message is the spiritual experiences required to be taken up in the Lord's coming. முதலாவதாக தேவையான ஆவிக்குரிய அனுபவம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The first experience that we see is in the book of Revelations chapter 1 and verse 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். I was in the spirit on the Lord's day, and I heard behind me a loud voice as of a trumpet. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு வீடுகள், மரங்கள், குடிக்க தண்ணீர் கூட கிடையாது, நிழல் கிடையாது, சிறைச்சாலையிலே இருப்பது போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் காணப்பட்டார். The author of this book, the Apostle John, was imprisoned on an island called Patmos. There were no houses there. There was no shade for him to rest there. There was neither water for him to quench his thirst there. அங்கே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டார். And here he says, I heard behind me a loud voice as of a trumpet. அதன் பிறகு மனுஷகுமாரன் பிரகாசமாய் மகிமையாய் காட்சியை அங்கே அளிக்கிறதை அவர் பெற்றுக்கொண்டார். And after that he saw the Son of God in all his glory.
எக்கால சத்தம் தொனிக்கப்பட்டதான வேளையிலே அதன் பிறகு மகிமையான தேவனுடைய காட்சியை அவர் கண்டார். It is after hearing a loud trumpet sound, John the apostle sees the glory of Jesus Christ. இந்த சம்பவமானது இயேசுவை அவருடைய ரகசிய வருகையிலே நாம் சந்திக்க போகிற காரியத்திற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. And this particular incident, this particular passage teaches us about how we are preparing to meet the Lord when he comes. இந்த சூழ்நிலையிலும் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனை ஆராதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Even when he was imprisoned on the island of Patmos, we find the apostle John worshiping God. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். Here he says, I was in the spirit on the Lord's day. சத்தம் கேட்டதுனே உடனே பயத்தோடு கூட பார்க்கிறார். When he heard the voice, he had a fear in his heart and wanted to find out what it was. இயேசு பரலோகத்தை திறந்து பரலோக ரகசியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். Jesus opened heaven, he revealed himself to John and told him secrets of heaven. இந்த அனுபவம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. This is an experience that we require. தவறாமல் ஆராதிக்கிற ஒரு அனுபவம். The first spiritual experience that we require is the experience of worshipping without fail. அப்போஸ்தலனாகிய யோவான் இருந்ததான இடத்திலே அவர் நாளை அறிந்து கொள்ள முடியாது. And in the place where the apostle John was imprisoned, it was not possible for him to know what day it was. அவர் ஒரு தீவிலே காணப்படுகிறார். He was on an island. நாளை அறிந்து கொள்வதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. And there was no indication whatsoever what day it was. நான் நினைக்கிறேன் அவர் எப்படி நாளை அறிந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி நான் சொல்லுகிற ஒரு காரியமானது 7 கூழாங்கற்களை எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கற்களாக எடுத்து தனியாக வைத்துக்கொண்டு 7ஆம் நாள் 7 கற்கள் முடிந்த பிற்பாடு இன்றைக்கு 7ஆம் நாள் என்று சொல்லி ஓய்வு நாள் என்று சொல்லி தேவனை ஆராதித்திருப்பார் நினைக்கிறேன். What I think is the apostle John would have most likely taken 7 pebbles in his hand, and each day he would have moved a pebble, and when all the 7 pebbles were moved to a side, he would have known today is the Lord's day. வீட்டை மறந்தாலும் குடும்பத்தை மறந்தாலும் கர்த்தருடைய நாளை அவர் மறக்கவில்லை. Though he was away from his family, though he was away from his place, he did not forget the Lord's day. அங்கே சபை கிடையாது. There was no church there. பாடல் குழுவினர் கிடையாது. There was no choir there. தனியாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட காணப்பட்டார். Though the apostle John was alone, the Holy Spirit was with him. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். தேவ பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். And when we worship God in spirit and in truth, God descends where we are and fills us with his presence. அந்த ஒரு நாளில் தானே அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்ல குடும்பமாய் நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And it is on that one day of the week that we gather together as a family and thank and praise God for his grace. தேவனை ஆராதிக்கும் பரிசுத்த நாள், ஆராதிக்கிறதானே தனிமையாக இருந்தாலும் கூட நாம் தேவ சத்தத்தை கேட்கிற நாள். Though we are alone, it is a day when we hear God's voice. தேவ சமூகத்தை ருசி பார்க்கிற நாள். It is a day when we taste and experience his presence. விசேஷமான நாள். It is a very special day. நாமும் கூட இந்த லாக்டவுன் பீரியட்லே நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் கூட தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டாலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Yes, it is true we are unable to go to the church to worship God. We are quarantined in a way. However, wherever we are able to praise God. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Shall we now turn to the second book of Chronicles, chapter 20? எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையிலே தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 Chronicles chapter 20 and verse 9, if disaster comes upon us, such as the sword, judgment, pestilence or famine, we will stand before this temple and in your presence, for your name is in this temple,
and cry out to you in our affliction, and you will hear and save. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காரியங்களிலேயும் வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலும் கூட நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Whatever the situation may be, it may be a situation where we do not have an opportunity to go to the house of God. We, wherever we are able to praise and thank God. பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையிலே இருந்தார்கள். அந்த இடத்தையே அவர்கள் ஆராதிக்கும் இடமாக மாற்றினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். When we read about Paul and Silas, we see that they were once in a prison, but they turned that prison into a worship place. அங்கே கீத வாத்தியம் இல்லை. There was no music. கையில் இருந்த விலங்கையே அவர்கள் இசைக்கும் கருவியாக கொண்டு கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். What they did was, they used the very chains that were used to tie their hands as musical instruments to praise God. அவர்கள் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அங்கே உண்டானது. கைகளில் இருந்த கட்டுகள் விடுதலையானது என்று சொல்லி பார்க்கிறோம். The place where they were trembled because they praised God where they were. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான் அவரை தரிசிக்க முடியும். And only those who worship God would be able to see him. நாமும் கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எக்கால சத்தம் கேட்கும்போது ஆவிக்குள்ளாகி அவரை நாம் தரிசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Let us also give importance to the Lord's day always and worship God without fail, and it is only when we do this we will be taken up when the Lord comes. லாக்டவுனிலே உள்ளதான நாம் எங்கிருந்தாலும் தவறாமல் தேவனை ஆராதிப்போம். எக்கால சத்தம் தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Wherever we are during this period of lockdown, let us praise God, let us worship God, and we will be able to hear his voice. அப்போஸ்தலனாகிய யோவானைப் போல தவறாமல் ஆராதிக்கும் அனுபவம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. We need to have this experience of worshiping God without fail like the apostle John. இரண்டாவதாக, Secondly, லூக்கா எழுதின சுவிசேஷம் the gospel according to St. Luke, 2ஆம் அதிகாரம் chapter 2. 26 27 வசனங்களிலே வாசிக்கிறோம். Let us go to verses 26 and 27. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. And it had been revealed to him by the Holy Spirit that he would not see death before he had seen the Lord's Christ. So he came by the Spirit into the temple, and when the parents brought in the child Jesus to do for him according to the custom of the law. இயேசுவை குழந்தையாக தேவாலயத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு சம்பவமாய் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். This is an incident that all of us are aware about, where the parents of Jesus, the child Jesus, bring him to the temple. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறார்கள். It is a place where thousands of people have gathered. ஆனால் அவர்கள் அனைவருக்கும் மறைக்கப்பட்டதான ஒரு ரகசியம் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டுமே அறிந்த ஒன்றாய் காணப்பட்டது. But one secret that was hidden from the thousands of people there was revealed to one single person there. அவர்தான் சிமியோன். And that person is Simeon. பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். And the word of God says he came by the Spirit into the temple. குழந்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே வந்திருப்பதை பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின் பிரகாரமாக சிமியோன் தேவாலயத்துக்கு வந்தான். He was led by the Spirit. That is, Simeon was led by the Spirit to go to the temple when the child Jesus was brought there. குழந்தை இயேசுவை கரத்திலே வாங்கி தேவனை துதித்து மகிழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். And the next verse says, verse 28 says, he took him up in his arms and blessed God. இந்த சம்பவமும் சபையானது ரகசிய வருகையிலே இயேசுவை தரிசிப்பதற்கு நிழலாட்டமான ஒன்றாய் இருக்கிறது. And this particular incident is a shadow of how the church will be taken up when the Lord comes again. சிமியோனிடம் காணப்பட்ட அந்த அனுபவம் நம்மிலேயும் காணப்பட வேண்டும். And each one of us needs to have this experience that Simeon had. 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்ற பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. Verse 26 says, and it had been revealed to him by the Holy Spirit that he would not see death
before he had seen the Lord's Christ. இயேசு உலகிலே பிறப்பார், அவரை காணும் முன் நீ மரிக்க மாட்டாய் என பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். The Holy Spirit had revealed to Simeon that the Christ would be born in the world and that he will not die before he sees the Lord's Christ. சபைக்கு சென்றால் மட்டுமல்ல, அவரை ஆராதித்ததால் மட்டுமல்ல, அவருடைய வருகையை குறித்ததான வெளிப்பாட்டை நாம் பெற்றிருக்க வேண்டும். It isn't enough that we just go to the church of God. It isn't enough that we only worship God. It is important that we also have a revelation of the Lord's coming. எப்படி வருவார், யார் அவரை சந்திப்பார்கள் என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. A revelation about how he is going to come and who he is going to come for. சிமியோனுக்கும் தெரியாது எப்பொழுது இயேசு ஆலயத்திலே குழந்தையை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி. Simeon wasn't aware when his parents, that's Jesus' parents would bring him to the temple. ஆனால் ஆவியானவருடைய ஏவுதலினாலே அங்கே வழிநடத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். The word very clearly says Simeon came by the Spirit into the temple. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் தேவனை தரிசிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். It is only those who have the experience of being led by the Spirit can see the Lord. அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிறதான நாம் வருகை குறித்ததான வெளிப்பாட்டுடன் ஜீவிக்கும் அனுபவம் நமக்கு தேவை. We who are awaiting the Lord's return must have a revelation about his return. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். And we need to be totally yielded to being led by the Spirit. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட புதிதிலே தன்னுடைய மனைவியானவள் தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டிவிட்டால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசினார். A person, a believer, when he had newly accepted Christ, his wife had also accepted Christ, and it was during that time that the believer's wife, the sister, had removed her jewelry. ஆண்டவர் உணர்த்தினதான காரியம் நகையை கழட்டின பிற்பாடு அது என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், சபையில் இருக்கிற ஒரு சில நபர்களுக்கு வேஷ்டியும் சட்டையும் வாங்கி கொடுன்னு சொன்னாராம். They were led by the Spirit. The sister was led by the Spirit to remove the expensive jewelry that she was wearing, and after she removed, she waited on the Lord to know what to do with the jewelry, and the Lord led them to sell that jewelry and buy new clothes for those people who do not have clothes, poor people. அவர்களும் வாங்கி கொடுப்பதற்கு எத்தனைத்ததான வேளையில சபையில் உள்ள ஒரு மூப்பர் சொன்னாரு, அவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க வேஷ்டி கட்ட மாட்டாங்க, நீங்கள் ஒரு லுங்கி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி லுங்கி சட்டையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. And there was an elder in the church who told this couple, this godly couple, you see, it isn't necessary for you to buy expensive clothes for the poor people. They would not be so interested in it. Buy the clothes that they just want to wear, that they require. ஆனால் சிறிது காலம் போனது. And after a period of time, இவர்களுடைய வாழ்க்கையிலே பெருத்த ஒரு சிரமம் ஏற்பட்டது. and they faced a difficulty. அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தார்கள். ஆண்டவரே, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி என்று சொல்லி ஜெபித்தார்கள். In that difficulty, they prayed, asking the Lord, Lord, why are we experiencing this difficulty? நீங்கள் சொன்னபடி தானே எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் நாங்க, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம்? We have done accordingly, or we have done according to all that you have told us to do. However, we are facing difficulty now. ஆவியானவர் சொன்னாரா, நான் உன்னை வந்து வேஷ்டியும் சட்டையும் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன், நீ லுங்கியும் சட்டையும் வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாரா. The Holy Spirit told this couple, see, I asked you to buy very good clothes for the poor people. However, you chose to buy ordinary clothes for the people, and that is why you are going through this difficulty. அவர்கள் அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் சொன்ன உணர்த்தின காரியத்தின் பிரகாரமாக வேஷ்டியும் சட்டையும் வாங்கி கொடுத்தாங்களா. They immediately heeded to the voice of the Spirit, and they bought very good clothes for the poor people. அன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டானது என்று சொல்லி ஒரு சாட்சியிலே நான் வாசித்தேன். And I read from that day that this couple was blessed. I read about their testimony in a book. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால்,
Why am I sharing this with you? ஆவியானுடைய நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We need to be people who obey the Spirit when He leads us. சிமியோனை போல ஆண்டுடைய வருகையை குறித்ததான வெளிப்பாட்டுடன் ஜீவிக்கும் அனுபவம் நமக்கு தேவை. It is important that we have this experience of Simeon, experience of having a revelation about the coming of the Lord. தவறாமல் ஆராதிக்கும் அனுபவம் நமக்கு தேவை. It is important that we have an experience of worshiping God without fail. வருகையை குறித்ததான வெளிப்பாட்டின் ஜீவியத்தினுடைய அனுபவம் நமக்கு தேவை. And then we need to have an experience of living with a revelation about the coming of the Lord. மூன்றாவதாக Thirdly, மத்தேயு எழுதின சுவிசேஷம் the gospel according to Matthew, 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். chapter 17 and verse 4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். Then Peter answered and said to Jesus, Lord, it is good for us to be here. If you wish, let us make here 3 tabernacles, one for you, one for Moses, and one for Elijah. இங்கே நாம் பார்க்கிறோம், மறுரூப மலையிலே இயேசுவின் மகிமையான முகத்தை பேதுரு கண்டான் என்று சொல்லி. We find here Peter seeing the transformed face, the glorious face of our Lord Jesus Christ on the Mount of Transfiguration. இதுவும் ரகசிய வருகையிலே நாம் இயேசுவை சந்திப்பதற்கு நிழலாட்டமான ஒன்றாயிருக்கிறது. This incident also is an indication of how it would be when the Lord comes back again. 12 சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினாலும் கூட இங்கே 3 சீஷர்கள் மட்டுமே இயேசுவை சந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Though there were 12 apostles of the Lord Jesus Christ, in this incident we find only 3 of them. பேதுரு சொல்லுகிறதான வார்த்தையிலே பார்க்கிறோம், கூடாரம் போடுவோம் என்று சொல்லுகிறார். And here Peter says, let us make 3 tabernacles. கூடாரம் போடுவது மிகவும் கடினமான வேலைதான். It is very difficult to set up tabernacles. அதிலும் மலையின் மேல் கூடாரம் போடுவது அதைவிட கடினமானது. And it is all the more difficult to set up tabernacles on a very high place such as a mountain. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை கூடாரம் போடுவோம் என்று சொல்லுகிறான். And here he says, let us make here 3 tabernacles. தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவோடு சேர்ந்தால் முடியும் என்கிறதான அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. Peter was very aware that he could do nothing by himself, and for whatever he wanted to do, he would be able to do only with the help and grace of our Lord Jesus Christ. இன்னும் ஆழ்ந்தமாய் பார்க்கும்போது அந்த இடத்திலே பார்க்கும்பொழுது 6 இயேசுவை சேர்த்து 6 நபர்கள் இருந்தார்கள். And here in this incident, along with Jesus, there were 6 people. ஆனால் கூடாரம் போடுவதற்கு 3 பேருடைய பெயரை மட்டும் சொல்லி 3 பேருக்கு 3 கூடாரம் போடுவோம் என்று சொல்லி போட்டார்கள். However, Peter says, let us make here 3 tabernacles. ஏன் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், 3 கூடாரங்களும் இயேசுவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போட்டார்கள். மற்ற சீஷர்கள் 3 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூடாரத்திலே அவர்களுக்கு பணிவிடை செய்கிறதான காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்க முடிகிறது. What is the explanation we find here? 3 tabernacles, one each for Jesus, one for Moses, and one for Elijah, and each of those 3 disciples would serve each one of them in their tabernacle. பணிவிடை செய்கிற தாழ்மையின் அனுபவம் காணப்படும்போதுதான் இயேசுவை தரிசிக்க முடியும். And the third experience that we require is the experience of humbly serving the saints of God. உலகத்திற்காய் ஜீவித்து உலக ஆசை காரியங்களிலே காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. If we live a life for the world, if we live a life wanting to enjoy and experiencing the pleasures of the world, we will not be taken up when the Lord comes. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. The Bible very clearly says, friendship with the world is enmity against God. ஆகினாலே உலகத்திற்காய் ஜீவிப்பதும் உலக ஆசைகளிலே காணப்படுகிறதும் உலக சிநேகத்தையும் நாம் வெறுக்க தீர்மானித்து பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. So we need to hate, or rather forsake living for the world
and we need to live for the Lord, and we need to humbly serve the saints of God. இப்படியாக பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும் அனுபவம் உள்ளவர்கள்தான் அவருடைய வருகையின் நாளிலே அவருடைய மகிமையான முகத்தை நாம் தரிசிக்க முடியும். And it is only when we have this experience of humbly serving the Lord by serving his servants, we would be able to be able to caught up when the Lord comes. தவறாமல் ஆராதிக்கும் அனுபவம் நமக்கு தேவை. We need to have an experience of worshiping God without fail. வருகை குறித்து வெளிப்பாட்டுடன் ஜீவிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. We need to have an experience of the revelation of the Lord's coming. பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிற அனுபவம் நமக்கு தேவை. And thirdly, we need to have this experience of serving the servants of God. நான்காவதாக ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And fourthly, shall we now turn to the book of Genesis chapter 4 and chapter 5 24 and verse 24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி. Here the verse very clearly says, and Enoch walked with God, and he was not, for God took him. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். The next experience is experience of walking with God. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். The Bible says that when Enoch was walking with God, God took him. இதுவும் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நிராட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. This incident again is a shadow, a shadow that indicates of how it would be when the Lord comes again. இந்த அனுபவமும் கூட நமக்கு தேவை. This experience also is important for us. தேவனோடு சஞ்சரித்தல் என்று சொன்னால் ஒரு சன்னியாசியாக தாடி மீசெல்லாம் வளர்த்துட்டு இமயமலை பக்கம் போயிடுறது, குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறது இப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். When we say walking with God, most of the people have this idea about becoming a sage who grows a beard, who leaves all his people and family, goes to a forest and there seeks God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். Here the Bible says Enoch walked with God. அவனுக்கு குடும்பம் இருந்தது, he had a family, பிள்ளைகள் இருந்தார்கள், he had children. ஆனாலும் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான். However, he walked with God. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். He did not walk with God 1 or 2 days, he walked with God 300 years. சிலர் சொல்லுகிறார்கள் திருமணமானவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி. And there are some people who say those who are married will not be able to see God. ஏனோக்குடைய வயதையும் அவனுடைய காரியங்களையும் பார்க்கும் பொழுது திருமணமாகி 20 வயதிலே 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, திருமணமாகி அவர்கள் பேரப்பிள்ளை எடுத்துக்கொள்கிறார்கள். When we read about Enoch, we read that he had children and then he had grandchildren. 300 வருடம் ஜீவித்த மனிதனுடைய வாழ்க்கையில பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளிலிருந்து எத்தனை பேர் அவன் பெற்றிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். We need to understand how many generations of grandchildren this man Enoch would have seen in those 300 years that he lived. இவ்வளவு சந்ததிகள் காணப்பட்ட போதிலும், அவன் குடும்பமாய் காணப்பட்ட போதிலும் கூட அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். Though Enoch was a man who had a family, who had generations of grandchildren, he was a man who walked with God and God took him. ஏனோக்கை போல குடும்பமும் பிள்ளைகளும் இருந்தாலும் கூட தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான அனுபவம் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. Like Enoch, we may be people who have a family. However, we like Enoch should walk with God, should have this experience of walking with God every day of our life. ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கும் அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். Let us be people who have this experience of walking with God daily. ஐந்தாவதாக, Fifthly, 1 ராஜாக்கள் 19, 11, 12 வசனங்கள். the book of 2 Kings chapter 19 and verses 11 and 12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பிறகு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். Then he said, "Go out and stand on the mountain before the Lord." And behold, the Lord passed by, and a great and strong wind tore into the mountains and broke the rocks in pieces before the Lord. But the Lord was not in the wind, and after the wind an earthquake, but the Lord was not in the earthquake. And after the earthquake a fire, but the Lord was not in the fire. And after the fire a still small voice. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். We see here, after the fire, a still small voice. எலியாவினுடைய வாழ்க்கையிலே தேவன் எலியாவை சந்திப்பதை அங்கே பார்க்க முடிகிறது. And here we find God meeting Elijah. எலியா எத்தனை அற்புதங்களை அதிசயங்களை செய்தாலும் அவை தேவ சமூகத்திலே அவனை நடத்தவில்லை. Regardless of the number of miracles performed by Elijah, his miracles did not lead him to God. தேவன் அவரை சந்தித்து மெல்லிய குரலிலே பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். The Bible says the Lord met Elijah and spoke to him in a still small voice. அங்கே எலியா தேவ சத்தத்தை கேட்டான். Elijah heard the Lord's voice. தேவ சத்தத்தை கேட்கும் அனுபவம் நமக்கு தேவையான ஒன்று. The next experience that we need to have is his experience of hearing the voice of the Lord. எலியாவினுடைய அங்க ஜெபத்தை பார்க்கும் பொழுது என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். And when we find how Elijah prays, he prays to the Lord, "Lord, take away my soul." அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவன் அவனோடு கூட பேசினார். It is in this kind of situation the Lord spoke to Elijah. தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். He heard the voice of the Lord. தொடர்ந்து அவர் அவனோடு பேசி அவனை வழிநடத்தினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் இங்கே பார்க்க முடிகிறது. And then when we read further, we find the Lord speaking to Elijah and leading him ahead. இன்னும் ஆழமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பஞ்ச காலத்திலே அவன் எங்கே இருக்க வேண்டும், எங்கே ஒளிந்து கொள்ள வேண்டும், எந்த ஊருக்கு செல்ல வேண்டும், எப்படி தேவன் போஷிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டவனாய் காணப்பட்டான். When we read about the complete life of Elijah in the scripture, we find the Lord leading him, telling him where he should be during the time of famine, where he should stay and what he should be doing. தேவனை சந்திக்க விரும்புகிற மனிதனுக்கு இப்படிப்பட்டதான தேவ சத்தத்தை கேட்கும் அனுபவம் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. Whoever wants to meet the Lord when he comes again must have this experience of hearing the voice of the Lord. உயிரோடு இருக்கும்போது தேவ சத்தத்தை கேட்பவர்கள் தான் எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது அவருடைய வருகையிலே அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். It is only those who hear the sound of the trumpet when they are alive would be able to hear the Lord's coming. எல்லோருக்கும் அல்ல, உயிரோடு இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் அவர்களுக்கு கேட்கப்படும். Rather, this is the point. It is only those who have the experience of hearing the voice of the Lord will be able to hear the sound of the trumpet when the Lord comes. தேவ சத்தத்தை கேட்டவர்கள் தான் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். It is only those who hear the voice of the Lord when they live, they only would be able to take up when the Lord comes. அவர்களுக்கு மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் தன்னுடைய காதிலே துணிக்கிற ஒன்றாய் காணப்படும். It is only those who have the experience of hearing the voice of the Lord, they would be able to hear the sound of the trumpet when the Lord comes. எலியாவை போல தேவ சத்தத்தை அனுதினமும் கேட்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். And like Elijah, let us be people who hear the voice of the Lord daily. இறுதியாக And lastly, யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் the book of Exodus chapter 19, 19-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். verses 19 and 20. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். And when the blast of the trumpet sounded long and became louder and louder, Moses spoke, and God answered him by voice. Then the Lord came down upon Mount Sinai on the top of the mountain,
and the Lord called Moses to the top of the mountain, and Moses went up. கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக இஸ்ரவேலர் அனைவரும் காத்திருந்தனர். All the people of Israel were waiting to see the glory of God. ஆனால் தேவன் மோசேயை தேவன் மலையின் மேலே அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். However, the scripture says that God called Moses to come up to the mountain. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்ததான வேளையிலே பூமி அதிரத்தக்கதான ஒரு சத்தம், மலையின் மேல் அக்கினி, புகை, கர்த்தருடைய வருகையும் அவ்வளவு பயங்கரமானதாய் காணப்படும். And when we read in the preceding verses, we find how Mount Sinai was completely in smoke, how it trembled because of a quake. This is how it is going to be when the Lord comes. அனைவரும் காத்திருந்தும் கூட தேவன் மோசேயை மட்டும் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Though all the people waited in that place, it is only Moses that the Lord called up the mountain. இன்னும் சொல்ல போனா தேவன் இருக்கிறதான அந்த மலை பர்வதமானது பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. மலையை தொட்டாவே மரணம் ஏற்படும். The scripture says that that mountain experience was very, very severe, and even a person who even touched the mountain would be dead. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே மோசேயை தேவன் அழைத்தார். It is in this kind of an experience or situation the Lord called Moses. தேவனோடு பேச, உறவாட, தேவ ஆலோசனை பெற 40 நாட்கள் அவன் மலையிலே காணப்பட்டான். And when the Lord called Moses, Moses was with the Lord up in the mountain 40 days to hear what God was telling him, to listen to what God was telling him. இந்த சம்பவம் கூட ரகசிய வருகையிலே நாம் தேவனை சந்திப்பதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. And this incident also is a clear indication of how it would be when the Lord comes again. மோசேயை மட்டும் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏனென்றால் அவன் பூமியிலே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனே சாட்சி கொடுக்கிறார். We find the Lord himself testifying that Moses was a very humble man on the earth. மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார். The Lord himself testified that Moses was a very humble person. ஆனா மோசேயினுடைய காரியத்தை உண்மையாக நாம் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம், பார்க்கிறோம். மோசே ஒரு கோபக்காரன் என்று சொல்லி. When we read the life of Moses completely, we do find that Moses was a man of anger. அவன் ஒரு கொலைகாரன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். And in his initial days, he also committed a murder. எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை ஏற்பட்டதான வேளையிலே எகிப்தியனை அவன் கொன்று புதைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். In his initial days, when he witnessed an argument or fight between a Hebrew and an Egyptian, he struck the Egyptian and killed him. அவனுடைய கோபம் நீங்குவதற்காகவே தேவன் அவனுடைய மாமனார் வீட்டில் அவனை கொண்டு போய் 40 வருஷம் அங்கே ஆடு மேய்க்க வச்சார். It is to change this sort of an angry man that God led Moses away from Egypt to the wilderness to be in his in-laws' place. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே ஊழியக்காரருடைய நிலைமையும் அப்படித்தான் காணப்படுகிறது. And today, this is the situation of servants of God also. ஆடுகளை மேய்க்கும் பொழுதுதான் அந்த ஒரு புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். It is only when we graze or when we tend to sheep that we receive a new experience. ஒவ்வொரு ஆடும், ஒரு ஆடு இந்த பக்கம் போகும், ஒரு ஆடு அந்த பக்கம் போகும், ஒரு ஆடு இந்த தீமை செய்யும், அந்த காரியத்தை செய்யும். இதெல்லாம் சகித்து கொள்ளக்கூடியதான நிலைமைகளிலே நாம் தேவனால் சாட்சி பெறக்கூடிய அளவிலே நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். A person who is actually grazing a flock of sheep would have a very difficult time when one particular sheep goes in one direction, another goes another way, and another goes another way. He will have to gather all the sheep and lead them. உபாகமம் 34 அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், பிஸ்கா கொடிமுடியிலே ஏறினான் என்று சொல்லி. And in the book of Deuteronomy chapter 34 verse 1, we read, then Moses went up from the plains of Moab to Mount Nebo to the top of Pisgah. மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவருடைய தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்குமாக காண்பித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். Then Moses went up from the plains of Moab to Mount Nebo to the top of Pisgah, which is across from Jericho,
and the Lord showed him all the land of Gilead as far as Dan. இன்னும் ஆழமாய் நாம் பார்க்கிறதான வேளையிலே மரிக்க போவது தெரிந்தும் கூட ஏதும் சொல்லாதபடி அவன் அமைதியாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். When we look keenly into this verse here, we come to learn Moses was aware that he was going to die. However, he simply was obedient to the leading of God. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழி நடத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செல்லும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டதான மோசே, ஆனால் அவன் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதே வேளையிலே மரிக்கும் தருவாயிலே அவன் பிஸ்கா கொடுமுடியிலே ஏறினான். தாம் மரிக்கப் போகிறோம் என்பதை அறிந்திருந்தும் கூட அவன் அமைதியாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். Moses was called by God to lead the people of Israel into the land of Canaan that was flowing, Canaan which was flowing with milk and honey. However, Moses himself was not able to enter the promised land, and here we find Moses going towards his time of death. நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? What would we have done if we had been in the place of Moses? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். We would have questioned the Lord. கானானை பார்த்துட்டு வர்றதுக்காக தான் நான் 40 வருஷமா இவ்வளவு பாடுபட்டனா? Lord, is it for me to just see the land of Canaan from a distance that I have led the people all these 40 years? அப்படி அவன் கேட்கவே இல்லை. Moses did not ask God this question. அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் நான் சொல்லி தேவன் சாட்சி கொடுக்கிறார். The Lord testified that Moses was a very humble man. மாம்ச சுபாவம் மாறினவனாய் அவன் காணப்பட்டார். He was a man whose carnal nature was completely changed. மோசேயைப் போல நாமும் நம்முடைய மாம்ச சுபாவம் மாறின அனுபவம் நமக்கு தேவை. Like Moses, each one of us needs to have this experience where our carnal nature is completely changed. மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த காரியம் தேவனே அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். And what is so special about Moses? The Lord himself buried Moses. வருகை நாளிலே தேவனை சந்திப்பதற்கு மனம் திரும்பினால் போதும், ஞானஸ்நானம் பெற்றால் போதும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லி நாம் நினைத்து நிர்விசாரமாய் காணப்படுகிறோம். Let us not be careless thinking that to meet the Lord, I just need to repent, I just need to take baptism, I just need to be filled with the anointing of the Holy Spirit. பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு இந்த தகுதி கண்டிப்பாய் தேவை. These experiences are very foundational for us to first meet the Lord. ஆனால் அவருடைய ரகசிய வருகையிலே நாம் அவரை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு போவதற்கு இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நமக்கு தேவையான ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. Further to the time when we repented and accepted the Lord, we need to have these experiences that would prepare us to meet the Lord when he comes again. அப்போஸ்தலனாகிய யோவானைப் போல தவறாமல் ஆராதிக்கும் அனுபவம். Let us have this experience of worshiping God without fail like Apostle John. சிமியோனைப் போல வருகை குறித்ததான வெளிப்பாட்டோடு கூட ஜீவிக்கிற அனுபவம். Let us like the prophet Simeon have this experience of having a revelation of the Lord's coming daily. பேதுருவைப் போல பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு அனுபவம். Let us have an experience of Peter serving the saints of God. ஏனோக்கைப் போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். And let us like Enoch have an experience of walking with God daily. எலியாவைப் போல தேவனுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கிற ஒரு அனுபவம். And let us have this experience of Elijah, that is hearing the voice of the Lord each day. மோசேயைப் போல மாம்சமான சுபாவங்கள் மாறின ஒரு அனுபவம் நம்மிலே காணப்படும் என்று சொன்னால், And like Moses, if we have this experience of our carnal nature being completely changed, எக்கால சத்தம் கேட்கும்போது when we hear the sound of the trumpet, நாம் மறுரூபம் அடைந்து அவரை முகமுகமாய் நாம் தரிசிப்போம். we will be transformed and we will meet the Lord Jesus Christ face to face. அவரை எதிர்கொண்டு போகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். We will be people who are going forward to meet him, அவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். and we will be people who will be taken up by the Lord. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்துவாராக. And may the Lord continue to lead us according to these words. தேவனுடைய சமூகத்திலே முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போமா? Shall we now completely humble ourselves in the presence of the Lord? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Shall we close our eyes and look unto God now?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறவராய் இருக்கிறார். The coming of the Lord Jesus Christ is very soon. ஆயத்தம் உள்ளோரை அவர் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் எதிர்பார்த்தவராய் காணப்படுகிறார். And he is expecting his people to get ready for his coming. ஏதோ நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம், அபிஷேகம் பெற்று விட்டோம் என்று சாதாரண சூழ்நிலையில் நாம் இருந்து விடாதபடி, let us not be careless and lethargic in our Christian life, thinking all that I've experienced until now is enough. தேவனுடைய வார்த்தையிலே நாம் கேட்டது போல இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவை. Let us continuously have these experiences that we learnt from the word of God. இந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் அவருடைய வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாய் நாம் காணப்பட முடியும். And it's only those who have these experiences taught by the scripture who would be taken up when the Lord comes. இப்படிப்பட்டதான அனுபவங்களிலே எவைகளிலே நாம் குறைந்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? Shall we take a moment to review and analyze our lives to see in which of these experiences we are lacking and ask the Lord, Lord, give me these experiences. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறின ஒன்றாய் காணப்படுகிறது. And all the signs that were declared by the Lord are being fulfilled before our eyes. இயேசு சீக்கிரம் வரப்போகிறவராய் இருக்கிறார். The Lord Jesus is going to come very soon. ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்திரிப்போமா? Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Father, we come to you in Jesus' name. Thank you for the message that you have given for us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே நீர் இன்றைக்கு ஆண்டவரே படிப்பித்து கொடுத்த அந்த 5 குணாதிசயங்களை நன்றி செலுத்துகிறோம். Thank you for Lord teaching us the characteristics of those people who will be caught up when you come, Lord. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தருவீராக, அந்த ஆயத்தத்தை தருவீராக. Give us the readiness, Lord. Give us to Lord the grace to inherit all the characteristics that we need, Lord, so that we might be ready. Hallelujah, hallelujah, to meet you face to face when you come, Lord. I pray for all those who are watching to media. ஆண்டவரே, தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக, ஆயத்தப்படுத்துவீராக. We bow down to give you all the honor, glory and praises. எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. And may the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with all of us until the glorious coming of our Lord and Savior Jesus Christ. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மளோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வரை மட்டும் இருப்பதாக. Amen. God bless you all. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரோடு இருப்பாராக. Amen.